ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராயன் படத்தோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராயன் தனுஷோட 50வது படம். ரசிகர் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்போட வெளிவந்திருக்க இந்த படம் டீட்டெயில் அனாலிசிஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராயன் படத்தோட பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதோட மியூசிக் தான். ராயன் படத்தில் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் 3 பாட்டு ப்ளஸ் பிஜிஎம்மாக சூப்பராகவே இருக்குது. படத்தை அதுதான் தூண் மாதிரி தங்கி கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே. அடுத்து 2வது தூணா காஸ்டிங் அண்ட் ஆக்டிங். அதாவது இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே கேஸ்டிங் தான். எல்லாரும் அவங்க ரோலை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக தனுஷும் துஷாரா விஜயனும் இந்த படத்தை ரொம்ப நல்லாவே கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட 90% ஷூட்டிங் செட்டில் தான் போட்டிருக்காங்க. நம்ம பார்க்குறப்ப எந்த விதத்துலையும் இது செட்டுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து கேமரா ஒர்க். ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு இந்த படத்தோட ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஃபைட் சீன்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு. அதுலேயும் அதுக்கு உண்டான லைட்டிங்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இந்த படத்தோட மிக மிக பெரிய தூண்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் சீன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நல்ல அர்த்தம்னே சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தனுஷோட மாஸ் எலமெண்ட். இந்த படம் காமன் ஆடியன்ஸை போய் சேருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது வந்து தனுஷ் ஃபேன்ஸுக்கான ஒரு படம்னே சொல்லலாம். மாஸ் எலமெண்ட்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு 15 மினிட் சீக்வன்ஸு ரொம்பவே அழகாக வந்திருக்குன்னு சொல்லலாம். போய் என்ன சொன்னேன் தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்க்கு போகலாம். இந்த படத்தில் ட்விஸ்ட்டுன்னு சொல்லி 2 வச்சுருக்காங்க. அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும். நான் அதை சொன்னேன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப பழசான ஸ்டோரி. ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட்டு, ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கிறதுனால இது காமன் ஆடியன்ஸை போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா கேரக்டரோட ஸ்கெட்ச் வந்து தனுஷ்க்கும் துஷாரா விஜயனுக்கும் கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதுவே சந்தீப் கிஷனுக்கோ காளிதாஸ் ஜெயராம்க்கோ எஸ்ஜே சூர்யாக்கோ கரெக்டாக செட் ஆகலை. ஒரு டம்மி வில்லனை கூட்டு வந்து அடிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸு. நம்மளுக்கே தெரியும் தனுஷ் கண்டிப்பாக அவரை கொண்டு வரன்ட்டு. அதனால செகண்ட் ஹாஃப் போக போக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகுது. கடைசி ஒரு பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன லவ் போர்ஷன் இருக்குது. அது தேவையில்லாத ஒரு லவ் போர்ஷன் தான். கமர்ஷியல் எலமெண்ட்டுக்காக ஒரு லவ் போர்ஷன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் செகண்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருந்தாங்கன்னா இந்த ராயன் திரைப்படம் எல்லாத்துக்கான திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். இந்த ராயன் படம் நீங்கள் தனுஷ் ஃபேனாக இருந்தாலும் இல்லை நான் ஒரு காமனான ஆடியன்ஸ் நார்மலான படம் பார்த்தாலே எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னா இந்த ராயன் படத்தை தேட்டரில் ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.